نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس ورضى بما قسم الله لك تكن أغنى الناس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹ் தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியினாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தக்வாவை கொண்டு அல்லாஹ் தஆலா நாயனை பயந்து நடந்து கொள்ளுமாறு வசியத்தை செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவர்கள் வாழ்விலும் ரஹ்மத்தை செய்து அருள்வானாக. அருமையான ஸ்ரீதேவிகளே, சுருக்கப்பட்ட நேர ஹுத்பாவுடைய பயானில் ஆரம்பத்தில் இருந்தே என்ன சொல்லப்படுகிறது என்பது காது கொடுத்து நல்ல முறையில் கேட்பதோடு, பிழைகள் இருந்தால் முதன்மையாக என்னையும் சேர்த்து அந்த பிழைகளை சரிவர அமைப்பாக்கி திருத்தி நல்லவனாக வாழ்ந்து மௌத்துடைய நேரத்தில் கலிமா தையிபாவோடு சாலிஹான நல்ல மௌத்தை நம் அனைவர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் வல்லனாய் நாடி அருள்வானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்ற நீங்கள் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கின்றேன் என்ற நியத்தையும் ஞாபகப்படுத்தி நல்ல வார்த்தைகளை வல்லனாயன் நம்முடைய நாவால் வெளிப்படுத்தி அது உங்களுடைய எங்களுடைய வாழ்விலும் கேட்ட ஹுத்பாவுடைய சுருக்கத்தை வீட்டில் உள்ள மனைவி, மக்கள், சகோதரிகளுக்கும் ஞாபகப்படுத்தி நல்லவர்களாகவே வாழ்வோமாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள் அல்ல, தமூதூன கமா தஹ்யவுன் வ துஹ்ஷரூன கமா தமூதூன். உலகத்தில் மனித சமூகம் எப்படி வாழ்வார்களோ அப்படித்தான் மரணிப்பார்கள். எப்படி எந்த தோற்றத்தில், எந்த விதத்தில், எந்த அமைப்பில் மரணித்தார்களோ அதே அமைப்பில் தான் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுவார்கள். அதனால் மௌத்துடைய நேரத்தை நாம் எல்லாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். மலக்குல் மௌத் நமக்கு முன்னே வந்துவிட்டால் வாழ்நாள் முடிவுடைய நாள், வீட்டில் கடைசியாக தான் வசித்த வீட்டை பார்க்கின்ற நாள், நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகளை கடைசியாக பார்க்கின்ற பார்வை, நண்பர்களுக்கு பிரியாவிடை கொடுக்குகின்ற நேரம் உலகத்தை விட்டே போக போகின்றோம். அதனால் தான் அல்லாஹ் சொல்வான்,
நல்லவர்கள் சிரித்துக் கொண்டே மரணிக்குகின்ற சரியான நல்ல நேரம். பாவிகள், மோசமானவர்கள் உலகத்தில் மக்களுக்கு முன்னால் ஊரிலோ பெற்றோர்களுக்கு மத்தியிலோ நண்பர்களுக்கு மத்தியிலோ நல்லவன் போன்று நடித்து இரவிலும் மக்கள் இல்லாத நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் முன்னின்று பாவம் செய்தவர்கள், கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் ஒப்பாரி தம்மானி வைத்து அழுகின்ற பயங்கரமான நேரம். அப்படிப்பட்ட அந்த கெட்ட நேரத்தை வல்லநாயன் நல்ல நேரமாகவே நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தந்தருள்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த நேரம் ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று வைங்க, நாளை இதே நேரம் அவருடைய வீடு கபருதான். துன்யாவுடைய வீட்டுக்கு முடிவு சொல்லிவிட்டால் அடுத்த வீடு வேர்களை எடுத்துக்கொண்டால் பாசியா ஜும்மா மஸ்ஜிதை சுத்தி இருக்கின்ற மன்னரை தான் நம்முடைய வீடு என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் யாருமே மறந்து விடாதீர்கள். இந்த மையவாடியில் யாரோ எவரோ அல்ல, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடைய உடம்பிறப்புகள், இவர்கள் தான் நல்லடக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் குத்பாவை கேட்குகிறார்கள், ஆனால் ஜும்மா தொழ முடியாது, அசர் தொழ முடியாது, கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள், எந்த இபாதத்தும் செய்ய முடியாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாமும் அந்த இடத்துக்கு செல்ல இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகிக்கிறவன் தான் பரிபூர்ண முஃமின் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். மௌத்தா அது பயமாக இருக்குகிறது, அது இருட்டாக இருக்குகிறது என்று சொன்னதற்காக அந்த மௌத்திலிருந்து தப்ப முடியாது. படிப்பை காட்டி, தன்னுடைய பணத்தை காட்டி, தன்னுடைய சொத்து செல்வங்களை காட்டி அதிலிருந்து தப்ப முடியாது. உலகத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் நேரத்தை, காலத்தை, வக்தை குறிப்பாக்கி குறிப்பிட்டு முடித்து விட்டான். அந்த நேரம் வந்தால் விரும்பினோ விரும்பலையோ மௌத்தாகித்தானாக வேண்டும். விரும்பினோ விரும்பலையோ நம்முடைய ஊர் மக்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே நம்மை குறிப்பாட்டி கவன் செய்து தொலை வைத்து நல்லடக்கம் செய்து விடுவார்கள். அதனால் அருமையான சீரவிகளே, நம்முடைய மதுஹபின் இஸ்தாவகர் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் உலகத்தில் வெறுமனே 50-55 வருஷம் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் ஷாஃபி இமாமை தெரியாத எந்த ஒரு முஸ்லிமும் இருக்க முடியாது. ஹிஜ்ரி 150 பிறந்தார்கள். 205 50-55 வயசில் இந்த உலகத்துக்கு பெரிய விடை கொடுத்து விட்டார்கள். ஆனால் ஹதீதுடைய அமைப்பில் நமக்கு தெளிவாக சொல்லி தந்துவிட்டு சென்றார்கள். மக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களே, கபருக்கு செல்ல இருக்கிறீர்கள், 4 விஷயங்களை ரெடியாக்கி கொள்ளுங்கள். வீட்டை வாங்கி இருக்கிறோம், வீட்டை கட்டி இருக்கிறோம், வீட்டுக்குரிய தளவாடங்கள் இல்லாமல் அந்த வீட்டில் வசித்து என்ன செய்ய? வசிக்க முடியாது. தேவையான பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருந்தால்தான் கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கெல்லாம் வசிக்க முடியும். அதுபோன்று நாம் கபருக்கு செல்ல இருக்கிறோம், 4 விஷயங்களை மறந்து விடாதீர்கள். பார்த்தீங்களா எவ்வளவு சிம்பிளாக, லேசாக ஷாஃபி இமாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். முதலாவது, நீ தயார் பண்ண வேண்டிய முதல் விஷயம் தொழுகை. 2வது நோன்பு. 3வது சதகா. 4வது திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன் ஷரீஃப். ஹதீஸ் அப்படித்தானே சொல்கிறது. ஒரு மனிதன் கபரு பூந்து விட்டால், கபரில் அடைக்கப்பட்டு விட்டால், முதன்மையாக தலமாட்டில் அவன் தொழுத தொழுகை வந்து நிற்கும். 2வதாக அவனுடைய சதகா தான தர்மம் கால் மாட்டில் வந்து நிற்கும். 3வதாக அவனுடைய திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதினது வலது பக்கத்தில் வந்து நிற்கும். இடது பக்கத்தில் அவன் நோற்ற நோன்பு, அது பரலான சுன்னத்தான நோன்பாக இருக்கலாம், அவைகள் வலது பக்கத்தில் இருக்கும். ஏன் இப்படி இருக்க வேண்டும்? 4 பக்கமும் தான் அவருக்குரிய சிவர். அந்த 4 பக்கத்தாலும் தான் அதாவது கபரில் இருந்து பாம்பு, தேள்கள், நரக நெருப்பே உருவாகும் வரும். ஆனால் அந்த 4 பக்கமும் உலகத்தில் சொன்னது போன்று வாழ்ந்திருந்தால் 4 பக்கத்தாலும் இந்த 4 விடயமும் இருந்து
அதாவிலிருந்து பாதுகாக்கும் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாஇ போன்ற ஹதீஸ்களிலே படிக்கிறோம். அதை நமக்கு ஷாஃபிஈ தெளிவாக நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த நான்கிலும் செய்யாதவர்கள் அல்ல, செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை. வலது கையை கல்பில் தொட்டு கேளுங்கள். உளப்பூர்வமாக கல்பு சார்ந்து ரப்போட டச்சாகி என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய திலாவத், என்னுடைய சதகா, என்னுடைய தர்மம், எந்த இபாதத்தாக இருந்தாலும் ஏதோ தானோ இபாதத்தை செய்ய வேண்டுமே, ஜும்மாவுக்கு வர வேண்டுமே, அப்பதான் தொழுகையார் என்று சொல்லுவாங்க, எங்கட மையத்துக்கும் வருவாங்க என்ற உணர்வா. அப்படி உணர்வும் இல்லாம எல்லோரும் போறாங்க, நானும் ஜும்மாக்கும் போகணும் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் போனாங்க அல்ல, நானும் போகணும் அல்ல, அப்படி வந்தோமா? அப்படியும் அல்ல. தொழுதுதான் ஆகணும், இல்லையா முஸ்லிம் என்ற பட்டியல் இருக்க மாட்டோம் என்பதா? அப்படித்தான நோன்பு, அப்படித்தான குர்ஆன், அப்படித்தான ஏழை இபாதத். அப்படி என்றால் 100% அது பிழையானது, அது மோசமானது. அப்படி இருக்கவே கூடாது. நம்முடைய இபாதத் ரப்போட மட்டும் டச்சாக இருக்க வேண்டும். இவ்வளவு காலமும் தொழுகிறோம், 40-50 வருஷமாக தொழுகிறோம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் வஹ்ஷாஇ வல் முன்கர். நாம் தொழக்கூடிய தொழுகை மானக்கேடான, அறிவறுக்கத்தக்க, கெட்ட நஜீசான குணங்கள், மனைவியோடு, பிள்ளைகளோடு, நண்பர்களோடு, ஊர் மக்களோடு, வியாபாரிகளோடு நடக்கக்கூடிய விதம், அந்நிய சமூகத்தோடு எப்படி என்னுடைய குணம் நல்லதாக இருக்கிறா, மோசமா இருக்கிறா, பொய் பேசுவது, போல் சொல்வது, பக்தியோடு தொடர்பாக இருப்பது, இதுவெல்லாம் இன்னும் இருக்கிறோம் என்றால் 40 வருஷமும் தொழுக செத்து போன தொழுக, உயிரோட்டமே இல்லாத தொழுக, ஏதோ தொழ வேண்டுமல்ல அதற்கு தொழுதிருக்கிறோம். நோம்பு நோட்டு இருப்போம். 50 வயசு 60 வயசா இருப்பவர்கள் அப்படியே ஆரம்ப 10 வருஷத்தை விடுங்களே, 50 வருஷம் என்றா 40 வருஷம் நோம்பு நோட்டு இருக்கிறார். 60 வருஷம் என்றா ஆரம்ப 10 வயசு சும்மா விட்டு போடுவோமே, 50 வருஷம் நோம்பு நோட்டு இருக்கிறார். நோம்புடைய நோக்கமே, நோம்புடைய தாற்பயமே லஅல்லகும் தத்தகூன், இறை பக்தி, அல்லாஹ்வுடைய பயம். இருட்டிலோ வெளிச்சத்திலேயோ, ஊர்லயோ வெளியோ ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே. வியாபாரத்தை இப்படி மோசடி செய்யலுமா, இப்படி அநியாயம் செய்யலுமா, மனைவிக்கு இப்படிப்பட்ட பாரப்பட்ட பொய்ய சொல்லேலுமா, பிள்ளைகளை ஏமாற்றேலுமா, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யலுமா, அடுத்தவன் காணி பூமியை பறிக்கலுமா, அடுத்தவன் ஒப்பினைக்கு கை வைக்கலுமா, அடுத்தவன் நமக்கு சொல்லலே என்று குறை குடிக்கலுமா? தக்வா உள்ளவன் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டான். அல்லாஹ் நாடினேதான் உலகத்தில் நடக்கும் என்ற அந்த தக்வா என்னிடம் 40 வருஷம் நோம்பு, 50 வருஷம் நோம்பு எந்த அளவுக்கு திருத்தி இருக்கிறது என்பதை பக்கத்தில் உள்ளவனை பார்க்க சொல்லல, வலது கைய மின்பருள்ள ஹதீப் தொட்டு கேட்கட்டும். நீங்கள் உங்களோட வலது கைய கல்ப தொட்டு கேளுங்க, எந்த அளவுக்கு தக்வா நம்மை திருப்பி வைத்திருக்கிறது என்பது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இன்று உலகத்துடைய பிரச்சனையே ஈமானியத்தான பிரச்சனை என்பதை இன்றைய ஹுத்பாவில் சீதரிகளே முதன்மையாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வீடுகள்ல பிரச்சனை, மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, அடுத்த வீட்டானோட பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை, ஊர்ல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், ஈமானிய கோளாறு. இன்றைக்கு உளவியல் சொல்லுது, இன்னும் 10 வருஷத்துல இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த தென் மாகாண மேல் மாகாணத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு 90% பயங்கரமான ஒரு நோய் வர இருக்குதா உளவியல் சொல்லுது, சயின்டிஸ்ட் சொல்லுது, வைத்தியர்கள் சொல்கிறார்கள். என்ன நோய், என்ன பிரச்சனை? மனநில பாதிப்பு, மனநோய் 90% மக்களுக்கு வர இருக்குதாம். விட்டு கொடுக்கிற தன்மை இல்ல, மன்னிப்பு கேட்கிற தன்மை இல்ல, மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்க ரெடி இல்ல, குர்ஆனோட டச் இல்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உண்மையான நேசம் இல்ல, அவங்களோட பேர்ல உண்மையான ஸலவாத் இல்ல, அவங்களோட உண்மையான இத்திபா பின்பற்றுதல் இல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு பகுதியேனும் நானும் இருந்து பார்ப்போமே என்ற உணர்வு இல்ல, குர்ஆனுடைய தொடர்பு இல்ல. அதனால்
பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்வதை தவிர குறைந்து போனதாக காணல. இதுக்கெல்லாம் ஆணி வேர் என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட டச்சா அல்ல. இவ்வளவு காலம் இபாதத் ஏதோ உடம்பு தொழுது, கல்பு ரப்போட டச்சா அல்ல. உடம்பு நோம்பு நோக்குது, கல்பு அல்லாஹ்வோட டச்சா அல்ல. பணம் சம்பாதித்து ஜகாத்து சதகாவை கொடுக்குது, கடமை முடிஞ்சு பெரிய ஏக்கம் விடுகிறார், உடல் கல்பு ரப்போட டச்சா அல்ல. ஹஜ்ஜிக்கு 24, 25, 27 லட்சம் செலவழிச்சு போறாரு, காபத்துல்லாவை சுத்துறாரு, மினா அரபா முஸ்தலிபால தரிக்கிறாரு, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் சந்தித்துட்டு வராரு. ஆனா கல்பு ரப்போட டச்சா அல்ல. அதனால உடல் தான் இபாதத்து செய்தே தவிர கல்பு அல்லாஹ்வோட இணையல்ல. அதனால்தான் நாளுக்கு நாள் பிரச்சனையும் முசீபத்தும் கூடிக்கொண்டு போறதே தவிர அது இல்லாம இரண்டாவது காரணம் இல்லை என்பதையும் ஹுத்பாவின் ஞாபகம் செய்து கொள்கிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, நம்முடைய உடல் தான் உலகத்துல வாழுது, உடல் தான் நடக்குது, கால் தான் நடக்குது. ஆனா கல்பு செத்து போச்சு. இமாமுனா கஸ்தானி ரஹ்மஹுல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவி தரிசித்தார்கள். ரஅய்துன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், மனாவிலே கண்மணி நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தரிசித்தேன், நான் பார்த்தேன். அவங்களிடம் கேட்டேன், நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உடல் உலகத்தில் வாழுது, ஆனா கல்பு மரணிச்சிருக்குது, என்ன காரணம்? உலகத்தில் மனிதர்கள் உங்களோட உம்மத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கல்பு செத்து போனவங்களா இருக்கிறாங்க. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உடலும் உலகத்தில் வாழ வேண்டும், உடலோடு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இணைத்த அந்த கல்வில் ஈமானும் உயிரோடு வாழ வேண்டும். என்ன செய்ய நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பட்டியல் எல்லாம் போடல, ஒரு வார்த்தை சொன்னார்கள். குல் குல்ல யௌமி 40 மர்ரத்தன் யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த் யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த் யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த். ஹயாத்தானவனே, நிலையானவனே, மௌத்தே இல்லாத ரப்பே, உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாருமே இல்ல. வணங்க தகுதியான, வணங்கப்படுவதற்கு ஒரே ரப்பு அஹதுன் சமதுன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். உலகத்துக்கு உனக்கு நிகர் யாருமே இல்லை. ஹுவல் ஆன் கமா கான் قبل خلق الزمان والمكان. இந்த உலகத்தை, காலத்தை, ஜமானை படைக்கிறதுக்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இன்னும் இருக்கிறான், இனியும் இருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்பே ரஹ்மானே, நீ எப்பொழுதும் ஹயாத்தானவன், நிலையானவன் என்று ஒவ்வொரு நாளும் 40 தடவை ஓதச் சொன்னார்கள். ஃபைனல்லாஹ யுஹ்யி கல்பக், அல்லாஹ் உன் கல்பை ஹயாத்தாக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, அந்த இமாம் ரப்போட டச்சானவங்க. ஆனால அடுத்த கேள்வியை பாருங்க, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏத கல்பு ஹயாத்தாகிட்டு என்றா அதற்குரிய அலாமத், அதற்குரிய அடையாளம் என்னான்னு கேட்டாங்க. பாத்தீங்களா கேள்வி? நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. நல்லவர்கள் நல்ல கேள்விதான் கேட்பார்கள், மடத்தனமான கேள்வி எல்லாம் அங்க வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, உனக்கு இபாதத்தை நினைத்தால், மனைவி மக்களை நினைத்தால், எந்த மஹ்லூக்காத்தை நினைத்தால் நீ அநியாயம் நினைக்க மாட்டாய், நல்லதை மட்டுமே செய்வாய். பாவத்தை கண்டால் விரண்டோடுவாய், உன் உள்ளத்துக்கு அது பாரமாக இருக்கும். நல்லதை கண்டா செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகிறது, செய்கிறாய். பாவத்தை கண்டால் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், பாவத்தை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடு என்று பாவத்திலிருந்து பாவத்தை வெறுத்து இஸ்திக்பார் செய்கிறாய் என்றால் உன் கல்பு, உன் உள்ளம் ஹயாத்தாக வாழ்கிறது என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அருமையான சீதேவிகளே, நாம் எல்லாம் யாரு? தரீகாக்களுடைய மஷாயிக்மாருடைய கரத்தை பிடித்து பையத்து செய்தவர்கள். என்ன பையத்து? சுபஹ் தொழுகைக்கு பின்னால் இந்த திக்ரோடு அவுராதோடு இருப்பேன், மக்ரிப் தொழுதால் இந்த திக்ர் அவுராதோடு இருப்பேன், குர்ஆனோடு இருப்பேன், யாசீன் எனக்கு தப்பாது, சூரத்துல் முல்க் எனக்கு தப்பாது, சூரத்துல் வாக்கியா எனக்கு தப்பாது. இது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கே தப்பல்ல. அவங்களே குர்ஆன், அவங்களுக்கே குர்ஆனுக்கே தஃசீர், அவங்களே குர்ஆனுடைய வாழ்க்கை. வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு மேலே இல்லையா நீங்க இருக்கிறீங்க, குர்ஆன் இல்லையா இருக்கிறீங்க, நற்குணத்தில் இல்லையா இருக்கிறீங்க என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க புகழ்றாங்க. அவங்களுக்காகத்தானே சுவர்க்கம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு வாக்கியா, முல்க், சஜதா இரவைக்கு தப்பாது. ஆனா எங்கட வாழ்க்கையில இதெல்லாம் மோதி பார்த்தது உண்டா? இப்படி கேட்கிறதால ஒற்றுமொத்தமாக ஆசியா மக்கள் எல்லாம், வேறுவல மக்கள் எல்லாம் குர்ஆனை தொடாதவங்க, ஓதாதவங்க என்று சொல்லல. யாராக இருந்தாலும் தொப்பிய பிழையா போட்டா சரியா போட்டு போங்க. யாரு தப்பாக இருக்கிறீர், யார் கண்ணும் காணாமல் போல் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பிழைய மின்பர்லிக்கு ஹத்தீபாக இருக்கலாம், திருத்திக் கொள்வதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. ஆனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, குர்ஆனோடு தச்சாகணும், திக்ரோடு இருக்கணும். அதுதான் ரப்போட இருக்கிறதுக்கு சமன். அதுதான் மனைவி மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லாமல், வீடு வாசல்கள பிரச்சனை இல்லாமல், ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஃபர்லான நோன்பு மட்டுமல்ல சீதவிகளே, சுன்னத்தான நோம்போடும் தச்சாக இருக்கணும். அப்பதான் எங்களோட உடலுக்கே ஆரோக்கியம், கல்பு ரப்போடு சேரும். இன்று இந்தியா நாடு நமது பக்கத்து நாடு. இந்தியா நாட்டில மட்டும் சமீபத்தில் வைத்தியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன வார்த்தை, சமீபத்தில் இந்தியா நாட்டில் மட்டும் 9,16,826 பேர், 9,16,826 பேர் கேன்சர் நோயால் அவர்கள் காலம் சென்றிருக்கிறார்களா? உயிர் நீ இல்லையா? அதுக்கு காரணம் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் சமூகம் நோம்பு நோக்குகிறார்கள், நோம்போடு இருக்கிறார்கள். அதனால் வாரம் 7 நாட்களில் ஒரு நாள் நோம்பாக இருந்தால் கேன்சர் என்ற நோயை உருவாக்குற அந்த மோசமான நோயை அந்த 13-14 மணித்தியாலம் பசியோடு இருப்பதினால், பாஸ்டினாக இருப்பதினால அது உடலில் எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்க்கும் சக்தியை கூட்டுமா, நோயை உருவாக்குற செல்களை கொல்லுமாம் என்று இன்று வைத்தியர்கள் சொல்றாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி முடித்தார்கள். நோம்பு நோற்றுக்கோ, உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். இது அல்லாஹ்வுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. உடல் ஆரோக்கியத்தோடும் வாழலாம், ரப்போடும் டச்சாகலாம், அல்லாஹ்வுடைய நினைப்போடும் இருக்கலாம். எப்பொழுதுமே திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு இருக்கிறதல்ல. திங்கட்கிழமை மட்டும் ஒரு நாள் நோம்போடு இருந்தா அந்த நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்காமல்ல, அந்த மாதம் முழுக்க பரக்கத்தா இருக்கோம் அல்ல. எல்லா நோய்களுக்கும் ஆரோக்கியம் நோன்பு என்பதையும் மறக்காதீர்கள். அதுவும் இந்த காலத்தை பொறுத்தவரையில மிக மிக சிம்பிளான விஷயம். நேரங்காலம் போற ஸ்பீட பார்க்க தெரியல. சொபகு முடிஞ்சா அங்க லோகர் முடிஞ்ச அடுத்த நேரம் திரும்ப நேரமில் அசருக்கு பாங்கு, அசருக்கு நேரத்தைய நோம்புடைய நாளையில பாருங்க, அசரு அங்கிருந்து 2 கடைக்கு போற மக்ரிபுக்கு பாங்குக்கு நேரம் அல்ல. ஆனால சீதேவிகளே, ஹுதுபாக்களை வெறுமனே கேட்டேன் விட்டேன் என்று இருக்காதீங்க. சிலவங்க ஆடிங்களை பார்த்து, பேச்சாளரை பார்த்து, இவட்ட ஹுதுபா நல்லம், இவட்ட பயான் நல்லம் என்று அந்தந்த பள்ளியை பார்த்து போறீங்க. தலைக்கு மேலால 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000 நல்ல விஷயம். ஆனால் பயான்களை ரசிக்கிறதோடு மட்டும் நிக்காதீங்க. நல்லதை சொல்லிட்டார் என்று வாய் பேச்சில மட்டும் விடாதீங்க. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா, நான் திருத்திக் கொள்ள வேண்டியவனே, நானும் இந்த ஊராக இருந்தால், இந்த ஊரில் மௌத்தானால் இதே பக்கத்தில் இருக்கிற மையவாதி இல்லையா எனக்குரிய ஊடு என்பது உணர்வோடும் அல்ல. ஆனால ஒரு மனிதன் திருந்த, வீட்டிலுள்ள கணவன், வீட்டிலுள்ள தகப்பன் சரியாக இருந்தால் மனைவியிடம் திருத்தம் வரலாம். சில வீடுகளில் கணவன் படுமோசமாக இருப்பான், மனைவி பெரும் திருத்தவாதி ஆயிருப்பாள்.
அதனால் வீட்டில் கணவன் மனைவி உம்மா வாப்பா சரியானவங்க, நல்லவங்க, ரப்போட டச்சானவங்க, இபாதத்தோடு இருக்கிறவங்க, அல்லாஹ்வோட நெருங்கினவங்க என்றா பிள்ளையுடைய வாழ்க்கையில் நல்லதை பார்க்க முடியும் என்பதையும் இன்றைய ஹுத்பாவில் கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன். அதனால் அருமையான ஸ்ரீதேவிகளே, சொல்லப்பட்ட சொற்பமான விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய ஊர் மக்களை மன்னிப்பாயாக, இந்த ஊர் மக்களை மன்னிப்பாயாக, நம்முடைய நாட்டு மக்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்மால் உற்றார் உறவினர்கள், நம்முடைய வாழ்ந்து மௌத்தானவர்கள், நம்முடைய ஆசாமார்கள், நம்முடைய முன்னோர்கள் அனைவர்களுக்கு நீ பொது மன்னிப்பை தருவாயாக. பாவங்கள் இருக்க நம்மை நீ மௌத்தாக்கி விடாதையா அல்லாஹ். அடுத்தவர்களுக்கு கடன் இருக்க மௌத்து வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. அனைவருடைய துஆ பரக்கத்தோடும் இந்த உலகத்தில் வாழச் செய்வாயாக. கெட்ட வியாதிகளை விட்டோம் உடல் ஆரோக்கியத்தை தந்து வைப்பாயாக. ஹயாத் ஹீலமாகி ஈமான் சலாமத்தோடு தக்வாவோடு வாழச் செய்வாயாக. கேட்ட விஷயங்களை, சொந்தப்பட்ட விடயங்களை வாழ்நாளில் எடுத்து நடக்க நீ அருள் வாழிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. நம்முடைய நாட்டிலே நாளை மறுதினம் 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் சிஷ்டத்தை எழுத இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து வைப்பாயாக. நல்ல முறையிலே எல்லா கொஸ்டின்களையும் விலங்கெடுத்து சரியான ஆன்சரை எழுதக்கூடிய உறுப்பை நீ அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நல்ல முறையிலே எழுதி சந்தோஷமா வர நீ திரும்ப செய்வாயா. அதுபோன்று அடுத்த நாள் திங்கட்கிழமை A-level எக்ஸாம் எழுத இருக்கின்ற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து வைப்பாயா. படித்ததில் வர பறக்கத்தை செய்வாயா. எல்லா கொஸ்டின்களையும் சரி வர விளங்கி சரியான ஆன்சரை எழுதக்கூடிய உறுப்பை ரப்பே ரஹ்மானே நீ கொடுத்தருள்வாயாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்திலும் கேட்ட எல்லா நலவுகளையும் எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடுப்பாயாக. ஈருலகத்திலும் பாதுகாப்பு வேண்டிய எல்லா கெடுதியிலிருந்தும் பாதுகாப்பாயாக. இங்கே அடங்கப்பட்ட ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், நம்முடைய நாட்டிலே, நம்முடைய ஊரிலே அடங்கப்பட்ட அனைவருடைய கபர்களையும் நீ சுவர்க்கத்தின் பூங்காவனம் ஆக்கி அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, இனி அடுத்த வாழ்க்கை மன்னரை வாழ்க்கையா அல்லாஹ், அந்த மன்னரை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. உலக வாழ்க்கையில் நல்லவனாக வாழ செய்வாயாக. கல்வை சலாமத்தாக்கி அருள்வாயாக. ஈமானை பலப்படுத்துவாயாக. தொழுகையோடு இணைந்திருக்க செய்வாயா. திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயா. பிரச்சனையை பட்டவர்களுடைய பிரச்சனையை நீக்கி வைப்பாயா. திருமணமாகாதவர்கள் திருமணமாக்கி வைப்பாயா. பிள்ளை பாக்கியம் பெறாதவர்களுக்கு ரப்பே ரஹ்மானே, உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது, உன்னால் மட்டுமே முடியும். சாலிஹான குழந்தை பாக்கியங்களை கொடுப்பாயாக. ஆண் குழந்தைகளை மட்டும் பெற்றவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் கொடுப்பாயாக. பெண் குழந்தைகளை மட்டும் பெற்றவர்களுக்கு ஆண் குழந்தைகளும் கொடுப்பாயாக. எல்லா முஸ்லிம்களுடைய வியாபாரத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாக. பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், எளியவர்கள், கஷ்டவாளிகள், குடும்ப உறவினர்களுக்கு சொத்தால், செல்வத்தால், பணத்தால் கொடுத்தவர்களுக்கு உஹது மலையை போன்று நீ கொடுத்துக் கொண்டிருப்பாயாக. கண்மணி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய பரக்கத்தாலே இன்றைய ஹுத்பாவையும் கேட்கப்பட்ட துஆக்களையும் இதற்கு முன்னால் கூட்டாக தனியாக கேட்ட துஆக்கள், இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கின்ற துஆக்களை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا واختارنا واجتبانا ومن خلقه اصطفانا تفضلا منه وامتنانا وانزل القران هدى للناس وبيانا وحكمه بالغه وفرقانا. وقال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين امنوا ولم يلبسوا ايمانا بالظلم أولئك لهم الأمن وهم مهتدون. نحمده تعالى وهو الذي بنعمته تتم الصالحات. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم فإنه سيد ونصر ولم بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله لنا ولكم بالقران الكريم ونفعنا واياكم بالذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله لي واستغفروه انه لغفور رحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
واشهد ان سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. فاني اوصيك ونفسي اولا بتقوى الله. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وسلم عليه. اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك. وصل المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى، وأشهدهم في أمرنا سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى، وأصدقهم حياء سيدنا عثمان بن عفان رضي الله تعالى، وأقضاهم سيدنا علي كرم الله وجهه رضي الله تعالى، وفاطمة سيدة النساء أهل الجنة رضي الله تعالى عنها، والحسن والحسين سيد الشباب أهل الجنة رضي الله تعالى عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا، اللهم آمنا في سفرنا، اللهم آمنا في بيوتنا. اللهم اصلح أحوال المسلمين، اللهم اصلح أحوالنا وأحوال المسلمين. اللهم خرق مكائد اليهود والنصارى والمجوس والمنافقين والكافرين. اللهم انزل السكينة والسلامة والأمن في ديار سريلانكا والعالم كله. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منه والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشقي خلقنا بالنار، فإن بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا. ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم ويهديكم، ولذكر الله تعالى وأعلى وأجل وأتسمى كبارا. والله يعلم ما تصنعون.